கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். நம்ம ஒரு தொடர் செய்தியை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இருளில் இருந்து பிரகாசிக்க பண்ணின தேவன், ஃப்ரம் டார்க் டு லைட். இன்னைக்கு 4வது செக்ஷனை தியானிக்க இருக்கிறோம். ஜபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடந்து செல்வோம். தானே நான் மைகள் எனக்கு செய்தீர், எப்பாடி நன்றி சொல்வேன், நான் எப்பாடி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. தாழ்மையில் இருந்தேன், தயவாய் நினைத்தீர், தேவானே உம்மை துதிப்பேன். தாழ்மையில் இருந்தேன், தயவாய் நினைத்தீர், தேவானே உம்மை துதிப்பேன். ஐயா, தேவானே உம்மை துதிப்பேன். ஓபரப ஓபரப ஓபரபரா ஓபரப ஓபரபரா ஓபரிகரபரிகரபரா. பலவீனன் என்று தாளி விடாமல் பலத்தால் இடை கட்டினீர். பலவீனன் என்று தாளி விடாமல் பலத்தால் இடை கட்டினீர். ஐயா, பலத்தால் இடை கட்டினீர். ஒரே வாரா ஒரே வாரா ஒரே வாரா பரபா பரபரா பரகரகரகரகரா. பாவத்தினாலே மறித்து போய் இருந்தேன், கிருபையால் ரட்சித்தீரே. பாவத்தினாலே மறித்து போய் இருந்தேன், கிருபையால் ரட்சித்தீரே. யா, கிருபையால் ரட்சித்தீரே. உமாமாரா 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 பரமா உபரபரா உபரகரகரகரகரா. பாவங்கள் போக்கி சாபங்கள் நீக்கி பூரண சுகமாக்கினீர். பாவங்கள் போக்கி சாபங்கள் நீக்கி பூரண சுகமாக்கினீர். யா, பூரண சுகமாக்கினீர். மகனார பகனார பகனாரா பகரர பகரகரா விகசகரகரகரகரா. முள்முடி தாங்கி திரு ரத்தம் சிந்தி சாத்தானை ஜெயித்து விட்டீர். முள்முடி தாங்கி திரு ரத்தம் சிந்தி சாத்தானை ஜெயித்து விட்டீர். ஐயா, சாத்தானை ஜெயித்து விட்டீர். உமானாரா 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 உபிராபா உபிராபரா உபிரகரகரகரகரா. நீ செய்த அதிசயம் 1000 உண்டு, விவரிக்க முடியாதையா. நீ செய்த அதிசயம் 1000 உண்டு, விவரிக்க முடியாதையா. ஐயா, விவரிக்க முடியாதையா. ஒலி பாரா ஒலி பாரா ஒலி பாரா பரபா பரபரா பரகரகரகரகரா. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். செல்வி டீச்சர் பிரைஸ் தி லார்ட், லீலா அம்மாள் பிரைஸ் தி லார்ட், கவிதா சிஸ்டர் பிரைஸ் தி லார்ட். இங்க என்னுடைய பிரதர் இன் லா டாக்டர் மனோஜ் குமார் இங்க இருக்கார். அவரை பார்க்க சந்தோஷமா. அவர் ஒரு டென்டிஸ்ட், இங்க சம்பந்தியமா இருக்காங்க. பிரைஸ் தி லார்ட். பாலசுந்தரி பாப்பா பிரைஸ் தி லார்ட், நாகரத்னம் அம்மாள் பிரைஸ் தி லார்ட், மரியாள் சிஸ்டர் பிரைஸ் தி லார்ட், தானியல் ராஜேஷ் பிரைஸ் தி லார்ட், ஜான் ஜெபராஜ் பிரதர் பிரைஸ் தி லார்ட். நம்ம ஒரு தொடர் செய்தியை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இருளில் இருந்து பிரகாசிக்கப்படுகிற தேவன். மனிதனால் என்ன கூடும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏசாயா 5வது அதிகாரத்துல இருளை வெளிச்சமாக மாற்ற முடியும், வெளிச்சத்தை இருளாக மாற்ற முடியும் மனிதர்களால். ஆனால் தேவனால் ஒரு ஸ்பெஷல் காரியம் அவரால் மாத்திரம் செய்யக்கூடியது என்னன்னா, 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 6வது வசனத்துல 2 கொரிந்தியர் 4:6 இருளில் இருந்து பிரகாசிக்கப்படுறது. அவருக்கு வேற எங்கேயும் தேவையில்லை, அந்த இருளுக்குள்ள இருந்தே வெளிச்சத்தை கொண்டு வருவார். டார்க்னஸ். இது எப்படி முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க இருக்கிறோம். இப்ப நம்ம ஒரு செய்தியை தியானிக்க போயிடும். ஒரு இருளான ஒரு சூழ்நிலைக்குள்ள வரும்போது அந்த இருள் இருந்து எப்படி வெளிச்சத்தை கொண்டு வர போகிறார். செய்திக்கு ஆதாரமான வசனம் 2 ராஜாக்கள் 3வது அதிகாரம் 21வது வசனத்துல அங்க பாத்தீங்கன்னா, இதான் இருளுடைய பீக் இம்பாக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. தங்களோடு யுத்தம் பண்ண வருகிற ராஜாக்கள் வருவதை மோவாபியர் எல்லாரும் கேட்டு, இந்த மோவாபியர்கள் தான்
இருளை கொண்டவராக இருக்கிறாங்க. கேள்விப்பட்ட பொழுது ஆயுதம் தரிக்கத்தக்கதாக வயதுள்ளவர்களையும் அதற்கு வேளாண்வர்கள் எல்லாரையும் கூட்டிக் கொண்டு எல்கையில வந்து நின்றார்கள். யோசிச்சு பாருங்க, இவங்க தான் இருள் கொண்டு வரப்போகிறார்கள். இருள் எப்படி அவங்க கொண்டு வரப்போகிறார்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க நோக்கம் என்னன்னா, இந்த இஸ்ரேல் தேசத்துக்குள்ள போய் 19 நீங்கள் சகல கோட்டைகளையும் சகல சிறந்த பட்டணங்களையும் தகர்த்து, உங்க வீட்டை இடிச்சா எப்படி இருக்குன்னு சொல்லுங்க, தகர்த்து நல்ல மரங்களை எல்லாம் வெட்டி, இந்த நல்ல மரங்கள் என்னன்னா அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கிற மரம் வெட்டி மேடுகள் எல்லாம் கெடுப்பீர்கள். இதுதான் சாத்தானுடைய நோக்கம். எஸ், தேங்க்யூ. என்னுடைய பேரண்ட் ஸ்டீவ் சிஜித் அவனுக்கு புதிய வருஷத்துக்குள்ள வராது, புதிய ஆசீர்வாதத்திற்குள்ள போக இருக்கிறார். தேங்க்யூ டீச்சர். ரைட், நம்முடைய தேவன் எப்படி இந்த வெளிச்சத்தை இருளாக மாற்றுகிறார் வசனத்தை நான் காட்டுகிறேன். 2 ராஜாக்கள் 3வது அதிகாரம் 22 மோவாபியர் அதிகாலமே எழுந்த பொழுது சூரியன் தண்ணீரிலே பிரகாசிக்கிறதுனாலே அந்த தண்ணீர் அவர்களுக்கு ரத்தம் போல சிவப்பாக காணப்படும். இது மனுஷங்களால செய்ய முடியாது, தேவனால் செய்ய முடியும். அப்ப ஆண்டவர் ஒரு பெரிய ஒரு அற்புதத்தை செய்யறாரு. அது எதன் வழியாக அப்படின்னு கேட்டீங்கன்னா, சூரியன். அந்த சூரியனால அவர் எப்படி செய்யறார், செய்ய போகிறார், செய்தார் அப்படிங்கறத பார்க்கறதுக்கு ஒரு வசனத்தை வந்து தியானிக்க இருக்கிறோம். சங்கீதம் 84வது அதிகாரம் 11வது வசனம். 84:11 தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமானவர், கர்த்தர் கிருபையும் மகிமையும் அருள்வார், உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதார்னா நான் கொடுப்பேன். சரி, சூரியனை ஒரு கடவுளாக வணங்குற கூட்டம் இருக்குது. சூரியனை கடவுளாக வணங்குற கூட்டம் இருக்குது. ஆனா நம்முடைய ஆண்டவர் கிரியேட்டர், அந்த சூரியனை உண்டு பண்ணினார். இங்க ஒரு காரியத்தை ஆவியானவர் எழுதி வச்சிருக்காரு. 2. ஒன்று என்ன அப்படின்னா, சூரியன். இந்த சூரியன் வந்து வருகிறது என்னன்னா ஒரு வெளிச்சம், லைட், பிரகாசிக்கப்படும். 2வது ஹீட், 2 சூரியன்ல இருந்து வரும். அடுத்தது பாதுகாப்பு. சரி, இப்ப நான் உங்களுக்கு இன்ட்ரோடக்ஷன் காமிச்சிருச்சேன். இதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய காரியம். முதல் ஹெட்டிங் நம்ம பார்க்க போயிடும். ஏன் இருள் வந்தது? Why darkness came? அதுக்கு பதில் நம்ம பார்க்க போறோம். 2 ராஜாக்கள் 3வது அதிகாரம் 1 வசனத்துல நம்ம பார்க்கலாம். ஏன் இருள் வந்தது? யூதா ராஜாவாகிய யோசபாத்தின் 18ஆம் வருஷத்திலே ஆஹாப்பின் குமாரனாகிய யோராம் சமாரிலே எல்லாம் இருக்கும் பொழுது வந்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 5 வசனம். ஆஹாப் இறந்த பின், அந்த காலத்துல இந்த ஆஹாப் ரொம்ப பவர்ஃபுல் ராஜா இருந்தார். இந்த ராஜாக்கு இந்த பவர்னால இவர் என்ன செய்யறதுன்னா, மோவாபின் ராஜாவுடைய கப்பம் கட்ட வைத்தார். அவன் ஒரு ரிச் மேன், பெரிய கோடீஸ்வரன். அவன் ஏகப்பட்ட சொத்து இருக்குது பாருங்க. அவன் என்ன தகப்பன் இறக்கிறவர், அது இருள் வர்றதுடைய காரணம் இதான். மோவாபின் ராஜாவாகிய மோசா ஆடு மாடு பெருத்தனா இருந்து இஸ்ரேல் ராஜாவுக்கு 1,00,000 ஆட்டுக்குட்டியும் 1,00,000 குறும்பாட்டையும் செலுத்தி வந்தார். ரெகுலரா கொடுத்துட்டு இருந்தான். இப்ப அப்பா இறந்து போயிட்டார். இந்த தகப்பன் இறக்கும் போது என்ன நடக்குங்கிறத என்னுடைய வாழ்க்கையிலிருந்து ஒரு சாட்சியாக நான் சொல்றேன். 90ல என் தகப்பனார் இறந்தார். தகப்பனார் இறந்த உடனே என்ன நடந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, விருதுநகர்ல ஒரு ஃபேமஸான ஒரு டாக்டர், எனக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட், அவர் நெருங்கிய நண்பர், என்னை சந்திக்க வந்தார். என்று சொன்னார், சிஜி, நீ ஓபிய விற்கிறதாக ஒரு பிளான் இருந்தானா அதை எங்களுக்கு கொடுத்துருக்கு. ஏன்னா அவங்க ஒரு குரூப் ஆஃப் டாக்டர்ஸ் ஒன்னா சேர்ந்திருந்தாங்க. ஆனா ஒரு கண்டிஷன், ஓபியும் வாடையும் சேர்த்து எங்களுக்கு கொடுக்கணும். இதை கொடுத்துட்டு அதை வேற ஆள் கொடுத்தனா அது எங்களுக்கு பிரயோஜனமா இருக்காது. தகப்பன் யாருக்கார இதை கேட்டிருப்பான், அந்த பையன் கேட்டிருப்பான். அப்பா இருந்தப்ப நான் வந்து கேட்டாங்க. எனக்கு அப்படியே இருதயமே உடஞ்சிருச்சு. நான் டாக்டரா இருக்கிறேன், என் மனைவி டாக்டர், அண்ணன் படிச்சுட்டு இருக்காரு, தம்பி அமெரிக்கால இருக்காங்க, எல்லாரும் இருக்கும்போது தைரியமா வந்தவங்க கேட்டான். ஆண்டவர் என்ன செய்ய வைத்தார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கரெக்டா ஒரு வருஷத்துல அந்த பில்டிங், பின்னாடி உள்ள பில்டிங் எடுத்துக்க, அடுத்து ஒவ்வொரு வருஷமும் ஒரு சொத்தை ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்தாரு. இது அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் இருக்காது நினைச்சிட்டு தான் தைரியமா அப்படி கேட்டார். ரைட்,
இஸ்ரேலுக்கு விரோதமாக கலகம் பண்ணினான். இந்த கலகம்ங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சமாதானத்திற்கு ஆப்போசிட். இப்ப நம்முடைய தேசத்துல யுத்தமே இல்லை, தெரியுமா? யுத்தம் இல்லாதனால எல்லாம் சுமூகமா போயிட்டு இருக்கு. நம்முடைய பிரைம் மினிஸ்டர் மோடிஜி ரொம்ப பிரில்லியண்டா இருப்பாரு. எந்த மூவ் பண்ணாலும் யுத்தம் வரவிட மாட்டாரு. சரி, கலகத்திற்கு ஆப்போசிட் சமாதானம். இந்த சமாதானம்ங்கிறது எப்படி வரும்னா மரணம்ங்கிறது ஒரு முக்கியமான ஒரு கான்செப்ட். ஆனா அப்பா மறிக்கிறதுல பிரயோஜனம் கிடையாது. மரணம் எப்படி நமக்கு ஆசீர்வாதமாக மாறும் அப்படின்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். அது யாருடைய மரணம் மட்டும் ஆசீர்வாதமாக மாறும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 3வது 1 கொரிந்தியர் 15:3 இவருடைய மரணம் ஆசீர்வாதம். என் தகப்பனார் மறித்தாரு, ஆனால் எங்களை ஆண்டவர் கைவிடல. ஆனா யோசாபாத்துடைய தகப்பனார் மறித்த பிரச்சனை வந்துச்சு. இந்த மரணம் எப்படி ஆசீர்வாதமாக மாறும் அப்படின்னு கேட்டீங்க. 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 3வது நான் அடைந்ததும் பிரதானமாக உங்க ஒப்பிட்டது என்னவென்றால் கிறிஸ்துவானவர் இவர் மறித்ததானால் தான் நமக்கு ஆசீர்வாதம். வேத வாக்கியத்தின்படி நமது பாவங்களுக்காக மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியத்தின்படி 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். என் தகப்பனார் உயிர் தெழுவார், அது அன்னைக்கு எழுப்பார். இந்த யோசாப்பாருடைய அப்பாவும் உயிர் தெழுவார். ஆனா நம்முடைய ஆண்டவர் வேத வாக்கியத்தின்படி உயிர் தெழுந்ததுனால நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. சரி, இது முதல் குறிப்பு. இந்த ராஜா வாழ்ந்த காலத்துல சமாதானங்கிறது ஒரு காமனா இருந்ததுங்க. இந்த பீக் சமாதானம் எங்க இருந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா 1 ராஜாக்கள் சாலமோனுடைய காலத்தில் இருந்துச்சு. 1 ராஜாக்கள் 4வது அதிகாரம் 25வது வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன். சாலமோனுடைய நாட்கள் எல்லாம் தான் துவங்கி பேர்சபா மற்றும் யூதா இஸ்ரவேல் அவரவர் தங்கள் திராட்சை செடிகளின் கீழும் நிழலிலும் அத்திமரத்தின் நிழலிலும் சுகமாய் குடியிருந்தார்கள். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், சமாதானம் வாழ்ந்த காலத்துல கலகம் ஆரம்பிக்கும். 2வது தலைப்பு நான் உங்களுக்கு சொல்றேன், இருள். அந்த காரணத்தின இருள் தவறான இணைப்புக்கு காரணம். இருள் வந்ததுக்கு காரணம் தவறான இணைப்பு, கனெக்ஷன். இப்ப 3 ராஜாக்கள் ஒன்றாக சேர்க்கிறார்கள். அது முதல்ல யாருன்னு பார்ப்போம். 6வது வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன். 2 ராஜாக்கள் 3வது அதிகாரம் 6வது. அக்காலத்திலே யோராம் என்னும் ராஜா சமாரியாவில் இஸ்ரேலுடைய ராஜா, அவன் தான் பிரச்சனையுடைய இருளுடைய ஃபர்ஸ்ட் நம்பர் 1. இவன் என்ன செய்யறான் அப்படின்னு கேட்டீங்கன்னா இஸ்ரேலை ரக்கம் பார்த்து, அவருக்கு என்ன நம்பிக்கைனா நிறைய யுத்த வீரர்கள் இருந்தா ஈஸியா ஜெயிச்சலாம். ஆனா அது நடக்கிற காரியம் கிடையாது. இப்ப இவன் நம்புறது ஒரு பெரிய காரியம் தான். ஆனா ஆண்டவர் எப்படி ஒரு யுத்தத்தை ஜெயத்தை கொடுப்பார் அப்படின்னு கேட்டீங்கன்னா வாசிப்போமா. 1 சாமுவேல் 14வது அதிகாரம் யோனத்தான் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்பொழுது சவுல் யோனத்தானை பார்த்து நீ செய்தது என்ன என்று கேட்டார். 1 சாமுவேல் 14வது அதிகாரம் 7. அப்பொழுது அவன் ஆயுததாரியை பார்த்து 6வது சொல்லுங்க, அநேக பேரை கொண்டாலும் கொஞ்சம் பேரை கொண்டாலும் ரட்சிக்க கர்த்தருக்கு தடை. இதாங்க பார்த்து, கொஞ்சம் பேர் அநேக பேர் தேவையில்லை, கொஞ்சம் பேர் வந்தாலும் அவரால் ரட்சிக்க முடியும். ஆனா யோதாம் என்ன சொல்லுகிறான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்பரை பார்த்துக்கிட்டு ரெடி, நம்ம ஃபைட்டுக்கு ரெடி ஆகிட்டார். அப்ப தவறான இணைப்புல நம்பர் 1 ராஜா யாருன்னு கேட்டீங்கன்னா யோதாம். 3வது அதிகாரம் 7வது வசனத்துல நம்பர் 2 அவன் யார்கிட்ட போய் கேட்கிறான், யோபின் ராஜா எனக்கு விரோதமா கலகம் பண்ணினான், யோவாப் மேல யுத்தம் பண்ண என்னோட கூட வருகிறாய் என்று யூதாவின் ராஜாவையே யோசாபாத். யோசாபாத் ரொம்ப நல்ல ராஜாங்க. ஆனா இவன் என்ன செய்யறான்னா தவறான உறவுல இவன் உள்ள போய் சிக்கிறான். தவறான உறவு.
தவறான உறவுல இவன் போய் சிக்கனனால என்ன நடக்குது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அங்க ஒரு ஒன்னஸை நம்ம பார்க்கிறோம். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு சொல்றான், நீர் என்னுடைய ஜனம், நான் உம்முடைய ஜனம், என்னுடைய குதிரை உம்முடைய குதிரை. ஆனா உண்மையான இணைப்பு அது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாசிப்போமா? 1 நாளாகமம் 11:1. 1 நாளாகமம் 11. இதுதான் உண்மையான இணைப்பு, ரியல் பைண்டிங். தாவீது ஒரு ராஜா வாக்குறாங்க. அப்ப அந்த மக்கள் வந்து தாவீதை எப்படி சொல்றாங்கன்னா, உன் குதிரை என் குதிரை எல்லாம் கிடையாது. உண்மையான இணைப்பு இதாங்க. இஸ்ரவேல் எல்லோரும் எப்ரோனில் இருக்கிற தாவீதிடத்திலே கூடி வந்து, இதோ நாங்கள் உம்முடைய எலும்பும் உம்முடைய மாமிசம். எலும்பும் மாமிசங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆதாம் ஏவாளை வரும்போது எலும்பும் மாமிசமாக உண்டாக்கினார். அதுதான் கரெக்ட் ஒரு இணைப்பு. இது ஒரு இணைப்பை நம்ம பார்க்கிறோம். 3வது ராஜா உங்களுக்கு காட்டுறேன். யூதா ராஜா காமிச்சிட்டேன், இஸ்ரேல் ராஜா காமிச்சிட்டேன். 3வது ராஜா யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2 ராஜாக்கள் 3வது அதிகாரம் 9வது வசனத்துல அப்படியே இஸ்ரேல் ராஜா, யூதாவும் ராஜா, ஏதோம் ராஜாவும் சேர்ந்து ஏதோம் ராஜா, ஏதோமியன் இவங்களுக்கு சம்பந்தமே கிடையாது. அவனுக்கு கூட்டு சேர்த்துட்டாங்க. தவறான கூட்டு இவங்களுக்கு காரணம். 3 ராஜாக்களை காமிச்சிட்டோம். 3வது ஒரு குறிப்பை பார்க்க போறோம். அது என்னன்னா, வலி அறியாத ராஜா. இப்படி போகணும்னே தெரியல. ஒரு யுத்தம் அப்படின்னு வந்துச்சுன்னா அங்க மந்திர ஆலோசனை இருக்கும். அந்த சீனியர் பீப்புள் எல்லாம் கூப்பிடுவாங்க. கூப்பிட்டு நம்ம என்ன செய்ய போறோம், இதான் நம்ம நோக்கம், இதை நம்ம பிடிக்கிறோம், இதுக்கு எப்படி நம்ம செய்யணும், அந்த மந்திர ஆலோசனைகள் இருக்கும். இதெல்லாம் ஒண்ணுமே இல்லாம எடுத்தோம் கவத்தோம் அப்படின்னு கேள்றாங்க. காமிச்சிட்டு என்ன சொல்றாங்கன்னா, 8வது வசனத்தை வாசிக்கிறேன். எந்த வழியாக போவோம் என்று கேட்டார்கள். அதற்கு அவன், ஏதோ வனாந்திரம் வழியாக. வனாந்திரம் வழியாக, இந்த வனாந்திரம் வழியாக போகணும்னு சொல்றாங்க. ஆனா இதுக்கு தேவை என்னன்னா, பரிசுத்த ஆவியானோட கைடன்ஸ். ஆவியான ஒத்தை சொல்லாம ஒண்ணுமே நடக்காது. வாசிப்போம், வசனத்தை உங்களுக்கு காட்டுறேன். அப்போஸ்தலர் 16வது அதிகாரம் 6வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். ஆசியாவிலே வசனத்தை சொல்லாதபடிக்கு பரிசுத்தாவினர் தடை பண்ணினார். பாருங்க, 7வது வசனம், ஆவியானவரே அவர்களை போக ஒட்டாதிருந்தார். ஆனா கடைசியில் என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, இவங்க வந்து சேர்றாங்க, பிலிப்பு பட்டணத்துக்கு வராங்க. 12வது வசனம், பிலிப்பு பட்டணத்தை வாசலை திறக்கிறாரு, லீதியாவுடைய இருதயத்தை திறக்கிறாரு, லீதியாவுடைய வீட்டை திறக்கிறாரு. உள்ள போய் சுமூகமா செய்தி சொல்றாங்க, அவனுடைய வார்த்தை விளக்குறாங்க. அப்ப இவங்க எப்படி செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜெபிச்சு பரிசுத்தாவுடைய வழிநடத்தோட பண்ணாங்க. சரி, இத ஒரு ராஜா பண்ணினாரு. அது யார் அப்படின்னா, தாவீது. வாசிப்போமா? 2 சாமுவேல் 2வது அதிகாரம் 1 வசனத்துல தாவீது யார்கிட்ட கேட்க, நேரம் ஆண்டவர்கிட்ட கேட்கிறாரு. பின்பு தாவீது கர்த்தரை நோக்கி, நான் யூதாவின் பட்டங்களில் ஒன்றிலே போய் இருக்கலாமா என்று விசாரித்ததுக்கு அதற்கு கர்த்தர் போ என்றார். எவ்விடத்திலே போனாரு? எப்ரோனுக்கு போனார். என்னுடைய வாழ்க்கையில் எப்பவுமே நான் என் வாழ்க்கையில் அனுபவத்தை ஏன் சொல்றேன்னா, அந்த ஆண்டவர் இன்னைக்கு இருக்கிறார். என்னுடைய தம்பியை கிட்னாப் பண்ணி கொண்டு போயிட்டாங்க. அந்த இது நான் சொல்லிட்டேன், அதனால இப்ப அதை சொல்ல போறேன். அடுத்த நாள் காலையில டிவியில எல்லாம் நியூஸ் வந்துருச்சு. அப்ப அவர் பெந்தெகோஸ்து பாஸ்டர் என்கிட்ட ரொம்ப க்ளோஸா இருப்பார், நெருக்கமா இருப்பார். அவரு என்கிட்ட போன்ல கூப்பிட்டு திட்ட ஆரம்பிச்சிட்டாரு. ஒரே திட்டு. என்ன டாக்டர், உங்க தம்பியை கிட்னாப் பண்ணி கொண்டு போயிருக்காங்க, நீங்க என்ன என்கிட்ட போன் பண்ணி சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி. நான் பைய சொன்னேன், பாஸ்டர் ஏன் பைபிள்ல எரேமியா 33வது அதிகாரம் 3வது வசனத்துல என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு அறியாததும் உனக்கு எட்டாதவனும் பெரிய காரியத்தை நான் உனக்கு செய்வேன்னு சொல்லி இருக்குது. அதில் ஆண்டவர்கிட்ட நான் கேட்டேன், உங்கள்கிட்ட கேட்கலான்ட்டு. ஒரு கொஞ்சம் ஷேமாகி போச்சு. உங்களுக்கு இந்த விசுவாசத்தை கொடுத்த ஆண்டவருக்கு சோத்தன்ட்டு போனை கட் பண்ணிட்டார். இந்த பாஸ்டர்மாரெல்லாம் எதிர்பார்க்கறாங்க, எங்கிட்ட சொல்லி அங்க சொல்லிடாதன்ட்டுன்னு. ஆனா எனக்கு தெரியும் யார்கிட்ட சொல்லணும்ட்டு.
அதனாலதான் தாவீது அவங்களுக்கு காமிச்சேன், இதுதான் பாதை, இப்படித்தான் போகணும்னு சொல்லி. 4ஆக ஒரு குறிப்பு பார்க்க போறோம். அது 4th, எதிர்பாராத ஏமாற்றம். 3 பேரும் சேர்ந்து ஒரு ஐடியா கொடுத்து நம்ம வனாந்தரத்து வழியா ஏதோ மதான வழியா போனோம்னு சொன்னதுனால அங்க என்ன காத்து கொண்டிருக்குன்னா ஏமாற்றம். இது நேர்பாதை அல்ல. எதிர்பாராத ஏமாற்றத்திற்கு வந்த காரணம் என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அவங்க எப்படி அவங்க வாழ்க்கை நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2 ராஜாக்கள் 3வது அதிகாரம் 9 அப்படியே இஸ்ரேலின் ராஜா யூதாவின் ராஜாவோடு சொன்னார்கள். ஆனாலும் 7 நாள் சுற்றி திரிந்த பொழுது, சுற்றி திரிகிறாங்க. எங்க சுற்றி திரிகிறாங்க? ஆனா பைபிள் படி போகும்போது அவங்க எங்க போய் சேர்ப்பாங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா எடுத்துக்கொள்ளுமா. அப்போஸ்தலர் 9வது அதிகாரம் 10வது வசனத்துல இப்ப சவுல் பவுலாக மாற ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கு. அந்த நேரத்துல ஆண்டவர் சொல்றாரு, அப்போஸ்தலர் 9வது அதிகாரம் 11:10, தமஸ்குவிலே அனனியா என்னும் பேர்ல ஒரு சீஷன் இருந்தான். அனனியாவே கர்த்தர் தரிசனமாக்கி, ஆமாம் இதோ அடியான். அப்பொழுது கர்த்தர், நீ எழுந்து நேர் தெரு எனப்பட்ட தெருவுக்கு போய், நேர் தெரு சுத்தணுங்கிற அவசியம் கிடையாது. ஆனா நேர் தெருவுக்கு போவதற்கு சவுல் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இப்பொழுது அவன் அவன் ஜபம் பண்ணி கொண்டிருக்கிறான். ஜபம் பண்றவன்ட்ட வராரு, மேட்ரு சொல்றாரு, கண்ணில் இருக்க செதெல்லாம் போயிடுச்சு, ஊழியத்துக்கு ரெடி ஆயிட்டார். நேர் தெருவில் போகணும்னா ஜபம் பண்ணணும், ஆவியானவர் வழி நடத்துவாரு. இதுதான் ப்ரொசீஜர். இதை நீங்க மாற்றவே முடியாது. சரி, இந்த இருள் வந்ததுல எதிர்பாராத ஏமாற்றத்துல அடுத்த பாயிண்ட் உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். 2 ராஜாக்கள் 3வது அதிகாரம் 9வது வசனத்துல, அவர்களுக்கு பின் செல்லுகிற ராணுவம் மிருகஜீவனுக்கு தண்ணீர் இல்லாமல் போயிற்று. தண்ணீர் இல்லாமல் போயிற்று. இவருக்கு ஏற்கனவே ஒரு பாதையில போயிருக்காங்க. அது பாலும் தேனும் ஓடுகிற கானானுக்கு செல்கிற ஒரு பாதை. ஆனா அன்னைக்கு யார் இருந்தாங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, மோசே இருந்தார். மோசே கூட வனாந்தரத்துல போறதற்கு நம்முடைய ஆண்டவர் ஒரு அக்னி மதிலாக முன்னாடி போனார், ஒரு மேக ஸ்தம்பமாக மேல இருந்து காத்துனார். அவர்கள் போய்கிட்டே இருக்கிறாங்க. கண்மலையாக்கிய கிறிஸ்து கூட இருந்தார். இவ்வளவு ஆயத்தத்தோடு தான் அவங்க போனாங்க. ஆனா இவங்களுக்கு தண்ணீர் கிடையாது. சரி, அடுத்து 5வதாக ஒரு குறிப்பை பார்க்க வரும். எதிர்பாராத ஒரு எலிசா. எதிர்பாராத எலிசா. இந்த பிரச்சனை மட்டும் எங்களுக்கு வரலனா எலிசாவை தேடிக்கவே மாட்டாங்க. ஒரு பிரச்சனை வரும் பொழுதுதான் நம்ம ஊழிய காட்ட போறோம், ஜெபம் பண்றோம். ஆனா நம்மளுடைய வாழ்க்கையில ரொட்டீன்ல இந்த வாழ்க்கை இப்படி நீங்க திங்கக்கிழமை நான் ஒரு மெசேஜ் கொடுப்பேன். நான் ஊர்ல போய் ஏசாயா சொல்லலாம் அப்படின்னு கேட்டாங்க. இந்த போர்டுகளெல்லாம் தூக்கிட்டு போக முடியாது. இந்த போர்டு இல்லாம லாங்குவேஜ் என்னால டீச் பண்ண முடியாது. அதனால ஆங்கிலம் சொன்ன இதை சொல்லிட்டு அங்கேயும் சொல்லியாச்சு. 3வது பாயிண்ட் அங்க குறிச்சிட்டேன். 4வது பாயிண்ட் 4வது தாய்க்கு போயிட்டே இருக்கணும். அப்ப ஆங்கிலம் நம்மள அப்படியே கொண்டு போயிட்டே இருப்பாரு. அப்படி போயிட்டே இருக்கணும். ஆனா ஊழியத்தை நிறுத்திடக்கூடாது. சரி, இப்ப எதிர்பாராத எலிசா 10வது வசனத்தை பார்ப்போம். அப்பொழுது இஸ்ரேல் ராஜா, ஐயோ இந்த 3 ராஜாக்களையும் கர்த்தர் மோவாபியர்களை ஒப்பு கொடுக்க வராளிது. பழிய ஆண்டவர் மேல போறது ரொம்ப ரொம்ப ஈஸி சொல்லுவாங்க. முள்ளு என் காலில் குத்திருச்சு. ஆமா, முள்ளு வந்து குத்திச்சு. எங்க பிள்ளைகள் சொல்லுவாங்க, சார் தெர்மாமீட்டர் உடஞ்சி போச்சு சார். ஆமா, உடங்கி நீ இப்படி டங் டங் ஏதாவது ஆட்டிருப்பா உடைச்சிட்டு தெர்மாமீட்டர் உடஞ்சிச்சு. நான் கம்மல்லாம் நல்லா இருக்கு பத்தி அது ஏன் உடைய மாட்டேங்குது, அது என்ன அது வாங்குது. அப்ப எதிர்பாராத எலிசா வந்தது காரணம் ஒரு பிரச்சனை ஆண்டவர் மேல வந்துருச்சு. சரி, 11வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். அந்த எலிசாக்கு ஒரு குவாலிபிகேஷன் இருக்கு. என்னுடைய குவாலிபிகேஷன் டாக்டர் சுஜித் லைசாண்டர் MBBS DR. இது என்னுடைய குவாலிபிகேஷன். ஆனா இவருடைய குவாலிபிகேஷன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எலியாவின் கைக்கு தண்ணீர் வார்த்த சாப்பாத்தின் குமாராகி எலிசாங்க இருக்கு. எலிசா எலியாவையே பார்த்துட்டு இருப்பார் சாப்பிட்டு இருக்கும் போது. அவர் சாப்பிட்டு முடிச்ச உடனே இவர் ஓடி போய் தண்ணியை ஊத்துவார் கையில.
யாரையும் ஊத்திடக்கூடாது. இவர் என்னுடைய பாஸ், இவர்கிட்ட இருந்து எனக்கு ரட்டிப்பான நன்மைகள் வேணும். இந்த ரட்டிப்பான நன்மைகளுக்கு நான் என்ன செய்யணும்? அவர் பின்னாடியே போவேன். அவர் சாப்பிடும் போதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருப்பேன். சாப்பாட்டுக்காண்டி கிடையாது, கையை கழுவுறது. பார்த்தீங்களா? இதுதான் இவருடைய குவாலிஃபிகேஷன். இந்த குவாலிஃபிகேஷன் இருந்துச்சுனால அந்த டபுள் போர்ஷனை கொடுத்தார். ரைட். இவருடைய அடுத்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 12 யோசாபாத் அவனை பார்த்து, கர்த்தருடைய வார்த்தை அவனிடத்தில் இருக்கு. கர்த்தருடைய வார்த்தை எல்லாத்தையும் இருக்காது. ஒரு சிலர் காணிக்கைக்காக பேசுவாங்க. அதனால இந்த ராஜாக்கள் எல்லாரும் சேர்ந்து எலிசாவை பார்க்க போறாங்க. எலிசாவை கூப்பிட்டு விட மாட்டேங்கிறாங்க. 13 எலிசா இஸ்ரேல் ராஜாவை பார்த்து, யானக்கும் உமக்கும் என்ன? நீர் உம்முடைய தகப்பனுடைய தீர்க்கதரிசி, தாயார் தீர்க்கதரிசி, போ, இங்கே இருக்கு இகட்டம் வந்திருக்கு. ஒரு தைரியமான ஒரு எதிர்பாராத தீர்க்கதரிசிக்குள்ள ஸ்டஃப் இருந்துச்சு. போ அப்படிங்கிறார். அப்பொழுது அவன் ரெண்டு ராஜாக்கள் 3வது அதிகாரம் 14வது வசனத்தை உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். அதற்கு எலிசா, நான் யூதாவின் ராஜாவாகிய யோசாபாத்தின் முகத்தை பாராதிருந்தால் நோக்கவும் மாட்டேன், பேசவும் மாட்டேன், போயான்ட்டு போய்கிட்டே இருக்கேன். சரிங்களா? இங்க ஒரு நபரை பார்க்கிறார் ஆண்டவர், ஒரு ஆளை கனப்படுத்துகிறார். காரணம் அவர்கிட்ட என்ன இருக்குன்னா கர்த்தருடைய வார்த்தை. எப்பவுமே உங்கள்ட்ட வார்த்தை மட்டும் இருந்தானா உங்களுக்கு ஒரு கனத்தை கொடுக்கறது அவர் வேலை. நீங்க கொயட்டா, ஆனா நீங்க வார்த்தையோட இருக்கணும். வார்த்தை இல்லைன்னா ஜோலி முடிஞ்சது. சரி, இதெல்லாம் இதனால இவங்க யோசபாத் எல்லாரும் இங்க வந்தாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா பயம். தண்ணி போச்சு, எல்லாம் போச்சு, எங்க வாழ்க்கை எல்லாம் முடிஞ்சிருச்சு. இதுதான் ஆண்டவர் மேன்மைப்படுத்துகிறார். அவருடைய ஊழியக்காரர்களை மேன்மைப்படுத்துறது அவருடைய பெரிதான ஒரு கிருபை. சரி, இந்த 14வது வசனத்தை பாருங்க. இந்த பவரை நம்ம பார்க்கிறோம். இப்ப பாருங்க, அவர் ஒரு வார்த்தை ஒன்று ஆட் பண்றார். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 14வது வசனத்தை வாசிக்கிறேன். கர்த்தருக்கு முன் நிற்கிற நான் அப்படி. கர்த்தருக்கு முன் நிற்கிற நான் யாருடைய டயலாக் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா 1 ராஜாக்கள் 17வது அதிகாரம் 1 வசனத்துல அவருடைய பாஸ் எலியாவுடைய ஸ்டேட்மெண்ட் இருக்கு. எலியா குறியிலே திஸ்பீனாகிய எலியா ஆகாவை நோக்கி, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷம் பானியும் மழையும் பெய்யாது என்று இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான். இவர் இந்த டயலாக்கை கேட்டு 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 இப்ப இவரும் சொல்ல ஆரம்பிச்சார். அது கர்த்தருக்கு முன்னாடி நிக்காம அது சொல்ல முடியுமா? நிக்கிறாரு, வார்த்தை கொடுக்கிறாரு, அதே ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு. இது எல்லாருக்கும் இது கிடைக்கிற காரியம். சரி, 5 குறிப்புகள் உங்களுக்கு காமிச்சேன். 6வது குறிப்பு எதிர்பாராத துதி. எதிர்பாராத துதி, எதிர்பாராத எலியா, எதிர்பாராத துதி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 15 அப்பொழுது ஒரு சுரமண்டலக்காரன் வாத்தியக்காரன் இடத்தில் கொண்டு வார்கள் என்றார். சுரமண்டலக்காரன் வந்து வாசித்த போது கத்து கொண்டு வான உடனே ஒரு ஆள் ரெடியாக இருக்காங்க. அதுங்க பெண்தே கொசு சொல்லிட்டுலாம் போயிட்டேங்க. நான் போயிருக்கேன். கொட்டை அடிப்பாங்க, டங்க 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 அடிச்ச உடனே இந்த பொம்பளை ஆர்வா பார்க்கணும், டங்க 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 டங்குன்னு அவங்களுக்குள்ள அப்படி ஒரு ஸ்பிரிட் இருக்குது. அது அடிச்சா தான் ஏறும், சும்மாலாம் அவங்களுக்கு ஏறாது. அது போல கொண்டு வான உடனே ஆள் ரெடியா சொல்லுங்க. எதிர்பாராத துதி. இந்த துதி என்ன செய்யுது அப்படின்னீங்கன்னா கர்த்தருடைய கரம் அவன் மேல் இறங்கிற்று. இறங்கி அந்த கரம் நீ என்ன செய்யணும் சொல்லு, வாய்க்கால வெட்டு அப்படிங்கிறது. இது எதிர்பாராத துதி. அந்த கரம் எப்படி வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நெகேமியா 2வது அதிகாரம் 8வது வசனம். நெகேமியா 2:8 பக்கம் 604. என் தேவனுடைய தயவுள்ள கரம் இருந்துச்சு. தேவனுடைய தயவுள்ள கரம் இருந்துச்சு நெகேமியாக்கு. அதே மாதிரி சரி, அந்த துதியிலிருந்து வருகிற ஆலோசனை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா எதிர்பாராத துதி இல்லைன்னா இந்த ஆலோசனை வந்திருக்காரு. 2 ராஜாக்கள் 3வது அதிகாரம் 15 கர்த்தர் வைக்கிறேன் என்றால் இந்த பள்ளத்தாக்கில் எங்கும் வாய்க்கால். பள்ளத்தாக்கு முழுவதும் வாய்க்காலா வெட்டிக்கிட்டு எல்லாம் சோல்ஜர்ஸ் இருக்காங்க. தண்ணி கிடையாது, ஆனா வெட்டுவான். ஏன் வெட்டுவான்? வார்த்தை இருக்கு. நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் உங்கள் ஆடு மாடுகள் உங்கள் மிருக ஜீவன் குடிக்கும்படி இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பட்டு கர்த்தர் சொல்கிறார். கர்த்தர்
கர்த்தரின் பார்வைக்கு இது அர்த்தமான கருத்து. ஆண்டவர்கிட்ட மட்டும் எப்படி வரும்னு கேட்கக்கூடாது. வருமா, வரும், செஞ்சுட்டு போயிட்டாரு. இது 2000 ரசிக்கப்பட்டேன். இத்தனை வருஷம் நான் போன பாதை தான். நோ கொஸ்டின்ஸ், டூனா டூ, போய்கிட்டே. அப்ப இருக்காது. நம்முடைய ஆண்டவர்கிட்ட ஒரு ஸ்பெஷல் குவாலிட்டி. இந்த துதிக்கும் போது என்ன வரும்னா, இல்லாதவர்களே இருக்கிறது போல் அழைக்கிறது. சூரியன் இல்ல, வெளிச்சம் இல்ல, வெளிச்சம் உண்டாக கடவுள், வெளிச்சம் வந்துருச்சு. ஆண்டவர் அப்படித்தான் செய்வார். ஆபிரகாம் தான் சொல்லுவார், அவன் இல்லாததை இருக்கிறதை போல் அழைக்கிற தேவன். இது கர்த்தருக்கு ஒரு அற்பக்காரர். 7வது குறிப்பை பார்க்க போகிறோம். அது இருள் வெளிச்சமாக மாறுகிறது. 7வது அந்த இருள் எப்படி வெளிச்சமாக மாறுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வசனத்துல தான் நான் உங்களுக்கு ஆரம்பிச்சேன். 22வது வசனம். மோவாபியர் அதிகாலம் எழுந்த பொழுது சூரியன் தண்ணீர் மேல் பிரகாசித்ததுனாலே அந்த தண்ணீர் அவருக்கு ரத்தம் போல் சிவப்பாக காணப்பட்டது. அந்த ஒரு மைண்ட் லெவல்ல போய் வேலை செய்யறாரு. பாக்குறாரு, நீங்க மைண்ட்ல தண்ணீர் எப்படி இருக்கு, ரத்தம் மாதிரி தெரியுது. அப்ப ரத்தம் மாதிரி தெரியும் போது அவங்க என்ன நினைச்சுக்கிட்டாங்க அந்த மைண்ட்ல என்ன கேட்டீங்கன்னா, அதனாலே அவர்கள் 23வது இந்த ரத்தம், சூரிய ஒளிப்பட்ட இந்த ரத்தம், அந்த ராஜாக்கள் தங்களை ஒருவரை வெற்றி கொண்டு மாண்டு போனார்கள். அதனாலே மோவாபியரே கொள்ளையடிக்க வாருங்கள் தரிசனம். அவர்கள் இஸ்ரேல் பாளையத்திலே வந்த பொழுது இஸ்ரேலர் எழும்பி மோவாபியர்களை தங்களுக்கு முன்பாக முறியடித்தார்கள். இது மைண்ட் லெவல்ல வந்துருச்சு. இதுதான் ஆண்டவர் செய்த இல்லாதவர்களை இருக்கிறது போல் அழைக்கிற தேவன் இருளிலிருந்து பிரகாசிக்கப்படுகிறார். எந்த இருள் நாங்க அழிச்சிடுவோம், அழிஞ்சு போயிருவோம்ங்கிறாங்க. ஆனா அதே இடத்திலிருந்து ஜெயத்தை கொடுக்கிறார். ஜெயிச்சு முடிப்போமா? மகா இரக்கமும் கருபையுள்ள பிதாவே, அம்மா துதிக்கிறோம் ஐயா. நன்றி உள்ள இருதயத்தோடு உங்களுடைய திரு சமூகம் வருகிறோம் ஐயா. அத்தனை நன்மைகள் ஐயா, எத்தனை கிருபைகள் ஐயா, சொல்ல முடியாத ஈவுகளுக்கு நன்றி. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்கள் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.